ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஷைன் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான சமோசா பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், ஓமம், சோம்பு, அம்ச்சூர் பொடி, மஞ்சத்தூள், தனியாத்தூள், நெய், பச்சை பட்டாணி, வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொத்தமல்லி, கொஞ்சம் கேரட், மைதா மாவு. அடுத்து நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் மைதா மாவை போட்டுக்கலாம். நான் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் எதுக்கு சேர்க்குறோன்னா நல்லா சாஃப்டாக வரும் மாவு, அதுக்காக தான். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓமமும் சால்ட்டும் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மாவில் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக பிசையக்கூடாதுங்க, கொஞ்சம் டைட்டாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா சாஃப்டாக பிசையணும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிட்டு மறுபடியும் நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு மாவு வந்திருக்குன்னு பாருங்கள். இதை அப்படியே நம்ம ஒரு 15 நிமிஷம் அப்படியே வைப்போம். அதுக்குள்ளே நம்ம சமோசா உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்து போட்டுக்கலாம். சோம்பு நல்லா வெடியட்டும். அடுத்து பச்சை பட்டாணி எடுத்து போட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட கேரட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ கேரட் சேர்த்தும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட்டும் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் நல்லா வேகணும், எண்ணெயிலே வேகட்டும். கூட நம்ம சொன்ன எல்லா பொடியும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள், அம்ச்சூர் பொடி, கரம் மசாலா தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மசாலா எல்லா ஐட்டமும் இதில் சேருங்க. கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கங்க. போட்டு இந்த எண்ணெயிலே இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணணும், தீஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த மிளகாத்தூள் வாசம் சொல்லுவாங்க இல்லையா, அது போகிற வரைக்கும் பண்ணிக்கணும். அடுத்து உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங் எப்படி ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணணும். கூடவே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். தூவி மறுபடியும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த சமோசா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கங்க. எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒன்று. பாருங்கள், அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள்.
வாங்க அடுத்து நம்ம சமோசாக்குள்ளே எப்படி ஸ்டஃப்பிங் வச்சு சமோசா ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே. இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற போல் நீங்கள் அதை கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியமாக போடுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கத்தியில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாவு எடுத்து கொஞ்சம் மைதா மாவு அதில் சேர்த்து, இது அந்த சமோசா தேய்க்கிறதுக்காக தான், நல்லா வர்றதுக்காக. இந்த சமோசா பார்த்திங்கன்னா நல்லா ரவுண்டாக சப்பாத்தி மாதிரி தேய்க்கக்கூடாதுங்க, நல்லா நீளமாக தேய்க்கணும். ஆனால் கொஞ்சம் அகலமாக வர மாதிரியும் தேய்ச்சிட்டு ஃபைனலாக நல்லா நீட்டாக தேய்க்கணும். ஓகேங்களா? இது பாருங்கள் எப்படி நம்ம தேய்க்க எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா நீட்டாக தேயுங்க. கொஞ்சம் அகலப்படுத்திக்கிறதுக்காக வேணால் நீங்கள் இதை திருப்பிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி கொஞ்சம் லைட்டாக அகலப்படுத்திக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ லாங்காக வேணுமோ அந்தளவுக்கு. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு மாவில் 2 சமோசா நமக்கு கிடைக்கும். அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் லைட்டாக தண்ணி தொட்டு பேஸ்ட் மாதிரி போட்டுட்டு இதை 2 முனையை எடுத்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கணுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாம் நம்ம ஹோல் இல்லாமல் நல்லா ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் உள்ளே எதுவும் இல்லை. இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃப்பிங் எப்படி நம்ம உள்ளே வைக்க போகிறோம் பாருங்கள் மசாலா. இப்போது இதை நம்ம இந்த மாதிரி மடித்து இதை ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணி இங்கே நீங்கள் வேணால் தண்ணி லைட்டாக தொட்டு பண்ணாலும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுங்க, வெளியில் மசாலா வராமல் இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக தண்ணி தொட்டுக்கலாம். தொட்டு இதை நல்லா ஃபினிஷ் பண்ணி விடலாங்க. கீழே எதுவுமே ஓட்டை இல்லாமல் நல்லா ஃபினிஷ் பண்ணிடணுங்க. அந்த ஷேப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அழகான ஒரு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா சமோசாவும் நம்ம பண்ணிடலாம். இப்போ அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் காஞ்சோடனே இந்த சமோசாலாம் அதில் போட்டு எடுத்துடலாங்க. இப்போ நான் 2 சமோசா போட்டிருக்கேன். ரொம்ப ஹையில் வைக்காமல் மீடியமாக வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணுங்க. இப்போ லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் சமோசா அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதை அப்படியே எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க, சமோசா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் சூப்பரான அருமையான சமோசா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். பசங்க யாரும் விட மாட்டாங்க, இதை ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷைன் கிச்சனை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.